இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். ஓகே, மொத்தம் 2 நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா யூடியூபோட கிரியேட்டோட கொரியர் அவங்க வந்து சர்வே பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஆன்சர் நீங்கள் பண்ணாலும் பண்ணலாம், பண்ணாமலும் போகலாம். பட் இன்னொரு ஆப்ஷன் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் வந்து நமக்கு டேக்ஸ் ஃபார்ம் வந்து ரீசப்மிட் பண்ணுறது. ஓகேவா, அந்த டேக்ஸ் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா 2024 டிசம்பரோட வந்து எக்ஸ்பைரி ஆகுது. அதனால் நீங்கள் வந்து ரீசப்மிட் வந்து பண்ண சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. அங்கே எக்ஸ்பைரி டேட்டு டிசம்பர் 31, 2024 இந்த ஃபார்ம் வந்து டேக்ஸ் ஃபார்ம் வந்து க்ளோஸ் ஆகுது. பட் அதை ரீசப்மிட் பண்றதுக்கு புதுசு வந்து பார்த்தீங்கன்னா சப்மிட் நியூ ஃபார்ம் இருக்குல்ல, அதில் கிளிக் பண்ணி நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா, கூகுள் ஓப்பன் பண்ணிங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிட்டு ஆட்ஸ்ன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்க. ஓகேவா, ஆட்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணீங்கன்னா கூகுள் ஆட்ஸ்ன்னு சொல்லி வரும். அதை கிளிக் பண்ணோடனே சைன்இன் கேட்கும். சைன்இன் அப்படின்றத கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ஆட்ஸ்ன்ஸை கொண்டு ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஓகேவா, அதனால அந்த யூடியூப் சேனலுடைய மெயில் ஐடி லாகின் பண்ணிட்டு உங்களுடைய பேமெண்ட்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணி பேமெண்ட் இன்ஃபோன்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, இந்த பேமெண்ட் இன்ஃபோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். இதில் வந்து நமக்கு பேமெண்ட் அக்கௌண்ட் இருக்குல்ல, அந்த பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணி யூடியூப் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்தியா யூஎஸ் டாலர்னு இருக்குல்ல யூடியூப்னு, அதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, கிளிக் பண்ணோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஷோ ஆகும். இல்லை கீழே ஸ்கொயர் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு செட்டிங்ஸ்னு ஒன்று ஆப்ஷன் இருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்க செட்டிங்ஸ்ன்ற இடத்துல மேனேஜ் செட்டிங்ஸ் இருக்குல்ல, அந்த மேனேஜ் செட்டிங்ஸ் அப்படின்றது வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா, இப்போ மேனேஜ் செட்டிங்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷன் வந்து ஓப்பன் ஆகும். இதில் நமக்கு என்ன வரும்னா உங்களுடைய பேவர்ட்ஸோட அக்கௌண்ட் டீட்டெயில் எல்லாம் ஷோ ஆகும். ஓகேவா, அதில் கீழே ஸ்கொயர் பண்ணிட்டே வாங்க. அங்கே ஃபஸ்ட்டு செக் பண்ணுற பாருங்க, உங்களுக்கு அட்ரஸ் ஃபோன் நம்பர் எல்லாம் காமிக்குது. யூடி ஸ்டேட் த டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் யூஎஸ் டேக்ஸ் இன்ஃபோன்னு சொல்லுவோம். ஓகேவா, பட் அதை தான் நம்ம இது பண்ண போகிறோம். அதில் பென்சில் ஐக்கான் மாதிரி ஒன்று இருக்குது பாருங்கள். ஓகேவா, அதில் உங்களுக்கு யூஎஸ் டெக்ஸ்ட் இன்ஃபோமில் பென்சில் ஐக்கன் இருக்குல்ல, அந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, அந்த பென்சில் ஐக்கனை கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு கீழே மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்னு சொல்லி காமிக்கும். அந்த மேனேஜ் டேக்ஸ் இன்ஃபோ அப்படின்றத கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகேவா, ஃபஸ்ட் இப்போ வந்துருச்சுங்களா, இதில் 2 இது வந்து பண்ணியிருக்கோம். பட் ஆல்ரெடி நம்ம ரெண்டுமே அப்ளை பண்ணி அப்ரூவ் ஆயிடுச்சு. மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் அப்ரூவ்ட், இங்கே ஷோ டேக்ஸ் டீட்டெயில் இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஷோ ஆகும். அந்த மேலே இருக்க டேக்ஸ் பார்த்தீங்கன்னா அது நெவர் எக்ஸ்பைர், அதுக்கு எக்ஸ்பைர் டேட்டே கிடையாது. ஓகேவா, பட் அப்படி எதனா தப்பாக பண்ணீங்கன்னா நான் பண்ணியிருக்க மாதிரி பண்ணணும்னா இந்த அப்டேட் டேக்ஸ் இன்ஃபோன்றதில் கிளிக் பண்ணி நீங்கள் அப்டேட் பண்ணிக்கலாம். பட் கீழே இருக்க ஃபார்மில் வந்து இப்போ நான் ஃபில்லப் பண்ண போகிறோம். அந்த ஷோ டேக்ஸ்ன்றதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஷோ ஆகும். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸில் வந்து அப்ரூவ்டுன்னு இருக்குது. பட் எக்ஸ்பைர் டேட்டு அந்த எப்போ அப்ளை பண்ண டேட் எல்லாமே இருக்குது பாருங்கள். எக்ஸ்பைர் டேட் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 31 வந்து இந்த ஃபார்ம் வந்து எக்ஸ்பைர் ஆகுது. ஓகேவா, பட் நீங்கள் சப்மிட் பண்ணது மே 31, 2021 பண்ணது. அப்போ இது நீங்கள் வந்து ரீசப்மிட் பண்ணணும். அந்த ரீசப்மிட் எப்படி சார் பண்ணணும், இதில் நம்ம இருக்க பர்சன்டேஜ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு ஒரு டைம் செக் பண்ணிங்க. பட் இந்த மாதிரி தான் நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். பட் இதில் நம்ம மிஸ்பிகர் பண்ணோம் அப்படின்னா நமக்கான பேமெண்ட் வந்து ஹோல்டில் இருக்கும். ஓகேவா, நம்ம டேக்ஸ் வந்து வரி வந்து அதிகமாக கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம $100 சம்பாதிக்கணும் அப்படின்னா அதில் அவங்களுக்கு ஒரு $30 அவங்களுக்கே நம்ம வரி கட்டுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு $3, $1 அந்த மாதிரி கட்டணும் அப்படின்னா நம்ம இந்த டேக்ஸ் ஃபார்ம் வந்து நான் சொல்கிற மெத்தடில் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அப்போ நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்னா சப்மிட் நியூ ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணி ஷார்ட் நியூ ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். அடுத்தது ஷார்ட் ஃபார்ம். ஓகேவா, இந்த ஷார்ட் ஃபார்ம் அப்படின்றத கிளிக் பண்ணோடனே இது வந்து ஒரு 15-20 நிமிஷத்துக்குள்ளே தான் அந்த ஃபார்ம் வந்து ஃபில்அப் பண்ணும். ஓகேவா, கிளிக் பண்ணோடனே உங்களுடைய மெயில் ஐடி ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுடைய மெயில் ஐடி பாஸ்வேர்டு கேட்கும். ஓகேவா, அது டேரெக்டாக லாகின் ஆகும். அந்த பாஸ்வேர்டு என்னவோ அந்த பாஸ்வேர்டு வந்து நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஓகேவா, என்ட்ரு பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ஃபார்ம் வந்து ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் அப்படின்றத நான் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஆட்சன்ஸ் அக்கௌண்ட்டுடைய ஃபார்ம் வந்து எனக்கு ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ ஃபார்ம் ஓப்பன் ஆயிடுச்சு. இதுதான் நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். ஓகேவா, இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன், கரெக்டாக உங்களுக்கு புரிஞ்சுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா யூ ஸ்டேட் த டேக்ஸ் ஃபார்ம் இந்த ஃபைண்ட் த ரைட்ஸ் ஃபார்ம் த ஆன்சர் த 5 questions ஆஃப் த ஐஎஃப் லெட்டர். இதில் வாட் இஸ் த டைப் ஆஃப் அக்கௌண்ட், நீங்கள் வந்து என்ன டைப்னு கேட்கணும். நம்ம வந்து இண்டிவிஜுவல்னு கொடுக்கணும். ஓகேவா, ஒரு நான் இண்டிவிஜுவல் கிடையாது, இண்டிவிஜுவல் பர்சன். அதனால் இண்டிவிஜுவல் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்தவனே ஆர் யூ த சிட்டிசன் த ரெசிடென்சி யூஎஸ்சி ஸ்டேட், நீங்கள் வந்து ஒரு யூஎஸ்சி சிட்டிசனாக கேட்குறாங்க. யூஎஸ்சி சிட்டிசனாக இருந்தால் எஸ் கொடுங்க. நாம் வந்து யூஎஸ்சி சிட்டிசன் கிடையாது, அப்போ நோ கொடுக்கணும். ஓகேவா, நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா செலக்ட் த W8 த டெக்ஸ்ட் ஃபார்ம் டைப்னு கேட்குது. இப்போ த பிகாஸ் த ஆன் ப்ரைவேஸ்லி செலக்ட் ஆன்சர் த W8 ஃபார்ம் நீடு. இதில் நீங்கள் எந்த ஃபார்ம் வந்து செலக்ட் பண்ண போகிறீங்க. நாம் வந்து எந்த ஃபார்ம் செலக்ட் பண்ணோம்னா ஃபஸ்ட்டில் இருக்கு பாருங்கள் W8BN இருக்குல்ல, திஸ் ஃபார்ம் இந்த மோஸ்ட்லி கம்ஸ்லி யூஸ் த நான் யூஸ்னா நம்ம ஒரு நான் யூஎஸ்சி சிட்டிசன் இல்லாத இண்டிவிஜுவல் பர்சன் வந்து அப்ளை பண்ணும்போது அந்த W8BN ஃபார்ம் தான் நம்ம செலக்ட் பண்ணோம். ஓகேவா, கீழே இருக்கிறது வந்து ஒரு கம்பெனி பிஸ்னஸ் பண்ணுறவங்க வந்து பண்ணுறது. நாம் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன், நம்ம யூஎஸ்சி சிட்டிசனும் கிடையாது. அப்போ நம்ம என்ன பண்ணோம், W8 இருக்குல்ல மேலே இருக்க பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணோம். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ட் த W8 ஃபார்ம்னு கிளிக் பண்ணணும். ஓகேவா, இப்போ ஷார்ட் 8 ஃபார்ம்ன்றதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த ஆப்ஷனுக்கு வந்து போகும். இப்போ நான் உங்களுக்கு காமிச்சிங்களா. ஓகே, இதுதான் இப்போ இந்த W8 ஃபார்ம் டெக்ஸ்ட் ஃபார்ம் தான் நம்ம ஃபில்அப் பண்ண போகிறோம். இதில் ஒரு 7 ஸ்டெப்ஸ் இருக்குது
இருக்கும். ஃபஸ்ட்டு டேக்ஸ் ஐடென்டி நம்மளுடைய நேம் கரெக்டாக இருக்கிறத கொடுத்துட்டு கீழே வந்து இது ஆப்ஷனல் தான், அந்த டிஓபி வந்து ஆப்ஷனல், அது வேணாம். அடுத்தது கீழே கண்ட்ரி, இந்த கண்ட்ரி ரிலிஜன்ன்றதில் கிளிக் பண்ணி நீங்கள் என்ன கண்ட்ரின்றது, நான் வந்து இந்தியா, அதனால் நான் வந்து இந்தியாவை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இப்போ ஃபஸ்ட்டு டேக்ஸ் ஐடென்டியோட இது நம்மளுடைய நேம் கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். அடுத்து நம்மளுடைய கண்ட்ரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கீழே ஸ்கொயர் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட் பேரர் ஐடென்டி நம்பர்னு இருக்கும். இது வந்து யூஎஸ்ஏட டேக்ஸ் பே பண்ணுறதுக்கான டிஏ நம்பர்னு. நம்மக்கிட்ட வந்து பேன் கார்டு தான் இருக்கும், கம்பல்சரி எல்லாருமே பேன் கார்டு வச்சுருப்பாங்க. அதனால் இந்த ஃபாரின் டிஏஎன்ற இடத்துல வந்து உங்களுடைய பேன் கார்டு நம்பர் வந்து கொடுங்க. ஓகே, அதில் பர்மனெண்ட் அக்கௌண்ட் நம்பர்னு போட்டிருக்கும், அதுதான் பேன் நம்பரு. அந்த பேன் நம்பர் வந்து என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே முதல்ல ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க, ஆப்ஷனல் தான், பட் இருந்தாலும் நீங்கள் பேன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகேவா? டிஏ நம்பரில் பேன் நம்பர் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா இப்போ டேக்ஸ் ஐடென்டி வந்து ஓகே ஆயிடுச்சு. அடுத்தது ரெண்டாவது வந்து அட்ரஸ். அட்ரஸ் இதில் நம்ம என்ன பண்ணோம், பர்மனெண்ட் ரெசிடென்ஸ் அட்ரஸ். நாம் வந்து பர்மனெண்ட் அட்ரஸ்லாம் இருப்போம், அதனால் இந்த டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ டிக் பண்ணோடனே கீழே வந்து கண்ட்ரி ரிலிஜன், அதில் வந்து நம்ம இந்தியா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கிறோம். உங்களுடைய கண்ட்ரி என்னவோ அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸ்ட்ரீட்டில் போய் கிளிக் பண்ணினா உங்களுக்கு கீழே வந்து அட்ரஸ் வந்து ஷோ ஆகும். நீங்கள் ஆல்ரெடி ஃபில்அப் பண்ணது உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். அப்படி ஃபில்அப் பண்ணல புதுசாக பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களே வந்து அந்த அட்ரஸ் எல்லாத்தையுமே டைப் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ ஃபில்அப் பண்ணதில் ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணினா எனக்கு எல்லா பாக்ஸுமே ஃபில் ஆகிடும். ஓகேவா? இப்போ ஃபில் ஆயிடுச்சுங்களா? ஃபில் ஆனோடனே நம்ம என்ன பண்ணோம்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணி மில்லிங் அட்ரஸ் சேம் பர்மனெண்ட் ரெசிடென்ட் அட்ரஸ். இது வந்து நம்ம ஒரு மில்லிங் அட்ரஸ் அப்படின்னா நம்ம ஒரு ஆபீஸ் அட்ரஸில் இருக்கும் அப்படின்னா ஜஸ்ட் அதை கொடுக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா ஜஸ்ட் டிக் மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. ஏன்னா மேலே இருக்க அட்ரஸும் கீழே இருக்க அட்ரஸும் சேம் அட்ரஸ் தான் அப்படின்றதுக்காக அந்த மில்லிங் அட்ரஸ் கொடுக்குறோம். ஓகேவா? கொடுத்தோன்னே இப்போ அட்ரஸும் டிக் ஆயிடுச்சுங்களா? அடுத்தது மூணாவது இது டேக்ஸ் டைரக்டி. இந்த டேக்ஸ் டைரக்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து யூஎஸ் வித்ஹோல்ட் பண்ணுறதுக்கான இது. நம்ம வந்து யூஎஸ்என் பர்சனே கிடையாது. ஓகேவா? நம்ம இந்தியான்றத யூஎஸ் டேக்ஸ் டைரக்டின்னு சொல்லுவோம். இதில் நோ கொடுத்தீங்கன்னா அவங்க 30% டேக்ஸ் கட்டுற மாதிரி இருக்கும், அதனால் எஸ் கொடுக்கணும். ஓகேவா? எஸ் கொடுத்துட்டு கீழே ரெசிடென்சி ஃபாலோஸ் கண்ட்ரின்னு இருக்குல்ல, அதில் இருக்கிறத டிக் பண்ணிவிட்டு கண்ட்ரி வந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஓகேவா? எந்த கண்ட்ரின்றதை நீங்கள் ஜஸ்ட்டு கீழே ஸ்கொயர் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இப்போ கண்ட்ரி வந்து செலக்ட் பண்ணோடனே இங்கே பாருங்கள் ஸ்பெசிஃபிக் ரேட்டு கண்டிஷன்ஸ்னு இருக்குது. அதில் அதர் காப்பிரைட் ராயலிட்டிஸ்னு இருக்குல்ல, அதில் வந்து டிக் பாக்ஸை டிக் பண்ணிவிட்டு ஆர்டிக்கல் அண்ட் பேராகிராஃப்னு இருக்குல்ல, அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதில் ஒரே ஒரு ஆப்ஷன் தான் காமிக்கும், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வித் ஹோல்டிங் ரேட்டில் வந்து 15% ரெடியூஸ் த தேரிட்டி ரேட் அப்படின்றத வந்து கொடுங்க. ஓகேவா? கொடுத்தாச்சா? அடுத்தது கீழே இருக்க டிக் பாக்ஸ் வந்து டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா சர்வீஸ் அதர் த பிஸ்னஸ் இன்கம்னு இருக்கும். ஓகேவா? இப்போ அதையும் டிக் பண்ணுங்கள். அதை டிக் பண்ணவே நமக்கு இன்னொரு ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் வந்து ஆர்டிக்கல் அண்ட் பேராகிராஃபில் கிளிக் பண்ணி ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அடுத்து வித் ஹோல்டிங் பேமெண்ட்டில் வந்து 0% ரெடியூஸ் த தேரிட்டி ரேட் அப்படின்றது வந்து கொடுங்க. ஓகேவா? கொடுத்துட்டோன்னே கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதையும் டிக் பண்ணிவிட்டு அடுத்தது மோனிட்டேஷன் பிக்சர் த டிவி ராயலிட்டிஸ்னு இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணினா மோஷன் பிக்சர்ஸ் போது அதில் கிளிக் பண்ணி ஆர்டிக்கல் வந்து எதுவோ செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது இதில் 50% வந்து கொடுங்க. ஓகேவா? கொடுத்து கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதையும் டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இதில் நம்ம கொடுத்த கரெக்டான பர்சன்டேஜ் கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு டேக்ஸ் வந்து கம்மியாக போகும். ஓகேவா? இப்போ டேக்ஸ் டைரக்டி வந்து கட் ஆயிடுச்சுங்களா? அடுத்தது நாலாவது ஆப்ஷனில் ஆக்டிவேட் சர்வீஸில் வந்து நோ அப்படின்றத கொடுத்துட்டு கீழே ஒரு டிக் பாக்ஸ் இருக்கும், அதையும் டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? இதுவும் யூஎஸ்ஏ சிட்டிசனாக இருக்கான்னு கேட்குறாங்க. நம்ம யூஎஸ்ஏ சிட்டிசன் ஃபியூச்சரே கிடையாது, அதனால் அதை கொடுத்துட்டு பண்ணணும். ஓகேவா? இப்போ அதுவும் முடிஞ்சிச்சு. அஞ்சாவது இது இப்போ டேக்ஸ் ரிப்போர்ட்டிங். அதில் நம்ம என்ன பண்ணோம், கோ டு த பேப்பர்லெஸ் அப்படின்னா நமக்கு வந்து மெயில் மூலயமா வர மாதிரி, இல்லை கீழே இருக்கிறத கொடுத்தோம் அப்படின்னா நம்ம டாக்குமெண்ட்டாக ஒரு சில பேருக்கு வந்து உங்களுக்கு கொரியர் மூலயமா போஸ்ட் ஆஃபீஸ் மூலமாக வரும். அதனால் நம்ம கோ பேப்பர்லெஸ்ன்றதை கிளிக் பண்ணி அக்செப்ட் டெலிவரின்றதை கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? இப்போ அஞ்சாவது இதுவும் வந்து நம்ம இது பண்ணியாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆறாவது இது டாக்குமெண்ட் த ப்ரீவியஸ். இந்த டாக்குமெண்ட் ப்ரீவியஸில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் வந்து நம்மளுக்கு ஷோ ஆகுது அப்படின்றத காமிக்கும். ஓகேவா? நீங்கள் என்னென்ன ஃபார்ம்லாம் ஃபில்அப் பண்ணீங்க அப்படின்றது உங்களுக்கு ஷோ ஆகும். கீழே காமிக்க பிறகு மொத்தம் 4 ஃபார்ம் இருக்குது. ஓகேவா? அந்த 4 ஃபார்மும் கரெக்டாக ஃபில் பண்ணிக்கிறோமா ஒரு டைம் செக் பண்ணிவிட்டு கீழே டிக் பாக்ஸை டிக் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படின்றத கொடுங்க. ஓகேவா? கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 6வது ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிடும். இப்போ 7வது கிளாரிஃபை த சைன். ஓகேவா? அந்த சைனில் வந்து டேக்ஸ் ஃபார்மோட கண்டிஷனில் வந்து டிக் பண்ணிங்க. டிக் பண்ணிவிட்டு கீழே ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரீச்சபிள் அன்செக்ட்னு இருக்குல்ல, அதையும் வந்து டிக் பண்ணுங்க. ஓகேவா? அதை டிக் பண்ணோன்னே உங்களுக்கு இயர் வந்து காமிக்கும். இந்த இயர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம 2024 மாற்றணும். ஓகேவா? பட் அதில் வந்து கிளியர் பண்ணிவிட்டு 2024 கொடுத்துருங்க. கீழே இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷனல் தான், அதை நம்ம ஃபில்அப் பண்ணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் அந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணி இயர் போட்டுட்டோம். கீழே வந்தீங்கன்னா யுவர் சிக்னேச்சர், உங்களுடைய சிக்னேச்சர் அப்படின்னா நீங்கள் கொடுத்துருக்க ப்ரூஃப் எல்லாமே உங்களுடைய நாலேஜுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டானதான் கொடுத்துருக்கீங்களா அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணுறது. அப்போ நம்ம எஸ் கொடுத்தோம் அப்படின்னா பெனிஃபிட் த ஓனர் நேம் த ஐடென்டி செக்ஷன், பட் கீழே இருக்கிறது வந்து பெனிஃபிட் த நேம் ஆஃப் த ஐடென்டி செக்ஷன். அப்போ நம்ம கரெக்டாக இருக்குன்னு எஸ் கொடுத்துட்டு கீழே சப்மிட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க
கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபார்ம் வந்து ஃபில்லப் ஆகிடும். பட் ஒரு சில பேருக்கு டாக்குமெண்ட் வந்து வைக்க சொல்லும். இப்போ எனக்கு வந்து டாக்குமெண்ட் வைக்க சொல்லுது அப்படின்னா மிஸ்ஸிங் டாக்குமெண்ட்ஸ் ஒரு சில பேருக்கு அப்படியே ஓகே ஆகும், ஒரு சில பேருக்கு வந்து டாக்குமெண்ட் வைக்க சொல்லும். இதுக்கு அப்லோட் நேம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ரூஃபில் நேமும் டேட்டா பொறுத்தும் கரெக்டாக இருக்க மாதிரி ப்ரூஃப் கொடுங்க. டிரைவிங் லைசன்ஸ், பாஸ்போர்ட்டு, டேக்ஸ் சர்டிஃபிகேட்டு, அதர் கவர்மெண்ட் சர்டிஃபிகேட். அப்போ ஆதார் கார்டு இல்லை பேன் கார்டு, ஓட்டர் ஐடி, அடுத்தது நம்ம டிரைவிங் லைசன்ஸ் வைக்கலாம். ஓகேவா? இப்போ நான் லைசன்ஸ் என்கிட்ட இருக்கு, அதனால் லைசன்ஸ் வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். அது வந்து 50 MB இருக்கணும். நல்ல PNG குவாலிட்டியானதாக அப்லோட் பண்ணுங்க. ஓகேவா? வச்சுட்டு ஆட் பண்ணிவிட்டு சப்மிட் டாக்குமெண்ட் இருக்குன்றதுல அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகேவா? சப்மிட் டாக்குமெண்ட் அப்படின்றத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிடும். இந்த ஃபார்ம் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், தேங்க்ஸ் ஃபார் த சப்மிட்டிங் இன்ஃபர்மேஷன் தி இன் ப்ரீவியஸ் த இமெயில் 5 days. நீங்கள் 5 days வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்கு நாங்கள் இமெயில் மூலிமா காண்டாக்ட் பண்ணுவோம்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இது ஒரு லிமிடெட் டைம்ஸ் தான் அட்டன் பண்ண முடியும், அதனால் கரெக்டாக அட்டன் பண்ணிங்க. ஓகேவா? இப்போ கோட்டோன் கொடுத்தோடனே உங்களுடைய ஃபார்ம் வந்து இன்ரிவியூவில் இருக்கும். டிசம்பர் எக்ஸ்பைரி டேட்டில் வந்து 31/27 இருக்குது, 2027 தான் எனக்கு எக்ஸ்பைர் ஆகும். அப்போ சப்மிட் பண்ண டேட்டு இன்னைக்கான டேட்டு. இங்கே இருக்கிற இன்ரிவியூன்னு இருக்குல்ல எல்லாமே, அந்த இன்ரிவியூன்னு இருக்கிற எல்லா இதுவுமே உங்களுக்கு கிரீன் கலரில் டிக் ஆகணும். ஓகேவா? டிக் ஆனால் தான் நீங்கள் அப்ளை பண்ணது கரெக்டான அர்த்தம். பட் ஒரு சில டைமில் டிக் ஆகல, ஏதாவது யாராவது வருது அப்படின்னா நீங்கள் சப்மிட் நியூ ஃபார்ம்ன்றதை கொடுத்து திரும்பவும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? கீழே ஸ்க்ரோல் பண்ணினா அங்கே ப்ரூஃப் ஆஃப் டாக்குமெண்ட்டில் நான் லைசன்ஸும் கொடுத்துருக்கேன், பட் எப்போ சப்மிட் பண்ணணும்னு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ். எந்த மாதிரி தான் வந்து இந்த டேக்ஸ் ஃபார்ம் வந்து அப்ளை பண்ணுறது, இதில் வேறு ஏதாவது டவுட்டாக இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓகே, பை.